தமிழ் சூப்பர் கிங்ஸோட ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால் கலை ப்ரோ. கலை ப்ரோட நெக்ஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா அதுவும் டாட் பால். ஒரு 2 டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. ஒரு அருமையான பவுலிங் இங்கே கலை ப்ரோ. அடுத்த பால் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. 4 இல்லை 6 பார்த்திங்கன்னா 4. ஒரு நல்ல ஒரு ஷாட் இது. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டால் பார்த்திங்கன்னா ஒரு 4 போயிருக்கு இங்கே. அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பாலாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்திங்கன்னா 6 4 பார்த்திங்கன்னா ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஒரு 4 மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி. கலைபரோட நெக்ஸ்ட்டு பால் அதுவும் நல்ல ஒரு ஷாட் அங்கே லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 2 போமா. ஒரு கொஞ்சம் த்ரோ பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிடைக்கிது இங்கே. 1 ஓவர் முடிஞ்சிருக்குங்க. இப்போது நெக்ஸ்ட் ஓவர் பார்த்திங்கன்னா டேவிட் கேம் டு அட்டாக். நெக்ஸ்ட்டு பிளேயர் ஷார்ட்டேஜ் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இப்போது எல்லா பிளேயர்ஸும் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க கிரவுண்டுக்குள்ளே தமிழ் சூப்பர் கிங்ஸ்க்கு. ठीक है भाई, ऐसा भाई ஓ நெக்ஸ்ட் பால் டேவிட் 2. ஒரு அருமையான பவுலிங் டேவிட். ஒரு பால் இது. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு அருமையான ஷாட் அங்கே போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி லைனில் போயிட்டுருங்க. பவுண்ட்ரிங்க. ஒரு நல்ல ஒரு 4 இங்கே கிடச்சிருக்கு. ஒரு அருமையான ஷாட் அங்கே லெக் சைடு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஷஹல் பேட்டிங்கில் இருக்காப்புலங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே மறுபடியும் லெக் சைடு போகுது. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. இப்போது ஸ்ட்ரைக்கில் அனாஸ் நான் ஸ்ட்ரைக்கரில். இதோட இந்த ஓவர் முடியுது. கலை ப்ரோ கேம்ஸ் டு அட்டாக். ஒரு நல்ல அருமையான ஷாட் அங்கே கேட்ச் ஆகுமா? ஒரு வெல் கேட்ச்னு சொல்லாங்க. இப்போ அனாஸ் பார்த்தீங்கன்னா அங்கே விக்கெட் அவுட் ஆகிறப்ப ஒரு வேல் பவுலிங் இங்கே கலை ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட். ஃபஸ்ட் ஓவர் பார்த்திங்கன்னா 2 போனாலும் இந்த ஓவரில் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல ஃபஸ்ட்டு பாலு. ஒரு அருமையான பவுலிங் இங்கே கலை ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனா ஃபிரோஸ் அவரோட ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாப்புல கலை ப்ரோ. ஒரு நல்ல அருமையான ஷாட் அங்கே. ஒரு நல்ல குட் ஃபீல்டுங்க அங்கே. அருமையான ஃபீல்டுங்க அங்கே. ஃபீல்டர் ஒரு வெல் ஸ்டாப் அங்கன்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டாட் பாலு மறுபடியும். நெக்ஸ்ட் பால் கலை ப்ரோ 2 ஃபிரோஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லெக் சைடு போயிட்டுருக்குங்க. நல்ல அருமையான ஷாட் இங்கே பார்த்திங்கன்னா தரையிலே போயிட்டுருக்கு. ஒரு வெல் 4 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஷாட் இங்கே பார்த்திங்கன்னா 4 ஒரு அருமையான 4 இங்கே. 4th ஓவர் 26 ரன்ஸ். ஒரு அருமையான ஷாட் அங்கே லெக் சைடு மறுபடியும். ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப் கலை ப்ரோ. பார்த்திங்கன்னா ஒரு டாட் பால் இங்கே. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு மறுபடியும் போயிட்டுருக்கு இங்கே ஃபிரோஸ். பார்த்திங்கன்னா அவரோட அடுத்த பாலே பார்த்திங்கன்னா ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால் ஃபிரோஸ்க்கு அதை நல்லா அருமையாக அடிச்சிருக்காப்புலங்க. வெளில போகுமா? ஒரு கேட்ச் அங்கே ட்ராப்புங்க. ஒரு கேட்ச் ட்ராப்பு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு அருமையான கேட்சுங்க இங்கே கையில் வந்து உழுதுங்க. அந்த கேட்ச் பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காப்புல ஃபீல்டரு. 22 ரன்ஸ் 4 overs and 1 wicket loss. ஃபர்ஸ்ட் பால் டெல்ஃபின் 2 ஃபிரோஸ். ஒரு அருமையான பவுலிங் இங்கே ஃபிரோஸோட கேட்சை பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்காருங்க டெல்ஃபின். கண்டிப்பாக
இப்போ வந்து அவர் விக்கெட்டை எடுத்தே ஆகணும் இவர் அப்படின்ட்டு போட்டுட்ருப்பாப்புல. ஒரு அக்ரெசிவாக போட்டுருக்காப்புல. ஃபஸ்ட்டு பால் நல்ல ஒரு குட் பவுலிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பால் அதுவும் ஒரு அருமையான பவுலிங். அங்கே ஒரு குட் ஸ்டாப். டெல்ஃபினோட அடுத்த பால் ஃபிரோஸுக்கு. அதுவும் ஒரு நல்ல ஷாட் அங்கே போயிட்டுருக்கு வெளியில். 6 ஒரு வெல் 6 அமேசிங் 6. பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு முன்னாடியே குத்துனுங்க அந்த பால். அதனால் பார்த்தீங்கன்னா வெல் 6. இது ஒரு நல்ல பால். ஆனால் அது பின்னாடி போயிட்டுருக்கு. இது 4 ஆகுமா? 4 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 ஒரு பவுண்ட்ரி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஒரு 4 and 6s இங்கே பார்க்கலாம். டெல்ஃபின் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவாக போட்டுட்ருக்காப்புல. டெல்ஃபினோட நெக்ஸ்ட் பால் ஃபிரோஸ்க்கு. இந்த பால் ஒரு அருமையான ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. ஒரு 6 மறுபடியும் ஒரு 6 இங்கே பார்க்கலாம். ஒரு 6 4 பார்த்துட்ருக்கீங்க இப்போது ஃபிரோஸ் பேட்லேருந்து. ஒரு நல்ல ஒரு கனெக்டுங்க இங்கே. ஒரு நல்ல குட் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக அடிச்சிருக்காப்புல 4 6லாம். 5 overs in 48 runs 1 wicket loss. நெக்ஸ்ட் பாலராக உள்ளே வந்திருக்காப்புல. அவரோட ஃபஸ்ட் ஓவர் தமிழ் சூப்பர் கிங்ஸோட 6th ஓவர் இது. பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போயிட்டுருக்கு. இப்போது எனக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பவுலிங் இங்கே போட்டுருந்தாப்புல. இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட் அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் கவர் சைட். பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் அங்கே. இன்னும் கூட நெக்ஸ்ட் பால் அனஸ். அது ஒரு நல்ல ஒரு கேட்ச் ஆகுமா? இல்லை, அங்கே கேட்ச் ஒரு ட்ராப்பு. நான் பவுலிங் போட்டு போய் பின்னாடி போய் பிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு ட்ரை, ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே. இன்னும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அருமையாக போட்டுருந்தாப்புல. இன்னும் லோ ஸ்கோர் மேட்ச், ஆனால் பவுலிங் போட்டு அந்த லோ ஸ்கோர் மேட்சாக வின் பண்ணாங்க தமிழ் சூப்பர் கிங்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிரோஸ். அது லெக் சைடு மறுபடியும் திருப்பி அடிச்சிருக்காருங்க. ஆள் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பவுண்ட்ரி ஒரு 4 போயிருக்கு. ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம் இது. இன்னும் அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ் ஒரு அருமையான ஷாட்டு மறுபடியும் வெளியில் போகும். கையில் போயிருங்க. ஒரு அருமையான கேட்சிங்க. ஒரு வெல் கேட்ச்னஸ், ஒரு அருமையான கேட்சிங்க ஃபிரோஸ். ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே கிடைக்குது. குரூஷியல் விக்கெட் ஃபிரோஸ். ஏன்னா இவர் மட்டும்தான் நின்று அடிச்சிட்டு இருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிரோஸ் ஒரு அருமையான பேட்ஸ்மேனாக இப்போது இனோக் நான் சொன்ன மாதிரியே இனோக் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே எடுத்திருக்காப்புல. வெல் பவுலிங் இனோக். நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனாக உள்ளே இருக்கிறது சாஜல். இப்போது ஸ்ட்ரைக்கர் பார்த்தீங்கன்னா சாஜல். அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே. இன்னொரு அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் இங்கே. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு அங்கே ரன் அவுட் ஆகுமா? இல்லை, அது ஒரு ஓரத்தில் போயிட்டுருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ அனஸ் ஸ்ட்ரைக்கில். இன்னும் அடுத்த பால் ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே லாங் ஆன் சைட் போட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு ரன் கிடைக்குது இங்கே. ஒரு குட் ஓவர்னே சொல்லலாம் இது வரைக்கும். இன்னும் இதோட இந்த ஓவர் முடியுது. 6 ஓவர் என். இப்போ 6 ஓவர் எண்டாக இருக்குது இதோட. இப்போ நியூ பவுலர் வருவாங்களா உள்ள. இப்போ அனஸ் ஸ்ட்ரைக்கில் வராப்ப. டெல்ஃபின் அவரோட நெக்ஸ்ட் ஓவருக்காக இங்கே கண்டினியூ பண்ணுறதாக இப்போது வந்துட்டுருக்காப்புல. அவரோட செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சில் குத்தி திருப்பி அவருக்கே போயிருக்கு, அந்த ஃபீல்டருக்கே போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். டெல்ஃபினோட அடுத்த பால் ஒரு ஃபுல் டாஸ் பால். கண்டிப்பாக இது ஒரு இமாலயா 6 மாதிரி போகுது. அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் மாதிரி போயிட்டுருக்கு. அவுட் ஆஃப் த கிரவுண்டுங்க, வெளியில் போயிட்டுருக்கு. இன்னும் பால் போயிட்டு தான் இருக்குது. டெல்ஃபினோட அடுத்த பால் ஃபுல் டாஸ் மறுபடியும் அதே பால், அதே சைடு, அவுட் ஆஃப் த கிரவுண்டு. பால் போயிட்டே இருக்குது. டெல்ஃபினோட அடுத்த பால் மறுபடியும் ஒரு ஷாட்டு வெளியில் போகுது.
பார்த்தீங்கன்னா ஒரு 6 மட்டும் போயிட்டுருக்குங்க இங்கே. ஒரு வெல் 6ன்னு சொல்லலாம். அருமையான 6s இங்கே போயிட்டுருக்கு. சாட்டர்டே சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 75, 2 விக்கெட் லாஸ், 7th ஓவர் ரன்னிங்க. இன்னும் ஒரு பால் இருக்குது. இது ஒரு அருமையான ஷாட்டு, ஒரு கேட்சுங்க. இங்கே அவுட் ஆகிற வளர்ப்பாங்க. ஒரு நல்ல ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே எடுத்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஷாஜல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் இங்கே. ஷாஜல் ஒரு வெல் பேட்டிங் இங்கே. பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸஸ் கண்டினியூவாக 6 பாலுக்கு 3 சிக்ஸஸ் போயிருக்கு. 19 ரன்ஸ். அனாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 10 balls 4 runs. ஷாஜல் உண்மையாகவே அருமையாக பேட்டிங் பண்ணிட்டு போயிருக்காப்புலங்க. ரன்னை ஏற்றி கொடுத்துட்டு போயிருக்காப்புல ஒரு 3 balls. ஆனால் ஒரு விக்கெட், ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே போயிருக்கு. டெல்ஃபின் ஒரு அருமையான விக்கெட் இங்கே எடுத்திருக்காப்புல. சாட்டர்டே சார்ஜஸ் 75 runs, 7 over end, 3 wicket loss. தமிழ் சூப்பர் கிங்ஸ் ஒரு குட் கம்பேக்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே கிடச்சிருக்கு. குரூஷியல் விக்கெட் சஜல். நெக்ஸ்ட் பவுலர் இப்போது இனோக் இங்கே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ள இப்போது நிசாம். நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் பார்த்தீங்கன்னா நிசாம். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அனாஸ். இப்போ லாஸ்ட் விக்கெட் சைஜல் ஒரு 3 sixes, 6 ball 19 runs. வெல் பேட்டிங். டெல்ஃபின் ஒரு அருமையான பவுலிங் இங்கே. டெல்ஃபின் இப்போ நெக்ஸ்ட் ஓவர் நல்ல ஒரு சிங்கிளிங்க. மகேஷ் அவரோட 2வது பால், அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் இது. ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே. ஃபஸ்ட்டு சிங்கிள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். இன்னும் அதை ஒரு நல்ல ஸ்டாப் பண்ணி அனுப்பியிருக்காப்புல. ஒரு இப்போ நியூ பேட்ஸ்மேன் நிசாம். அருமையான ஷாட் எங்கள் லெக் சைடு போயிட்டுருக்கு வெளியில். 6 ஒரு மறுபடியும் ஒரு இங்கே 6 பார்க்கலாம். நிசாம் வந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண இதே ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல நிசாம். மகேஷ் அவரோட ஃபஸ்ட்டு 2 பால் நல்லா பண்ணாலும் 3rd பால் ஒரு 6 கொடுத்துருக்காப்புல. கண்டிப்பாக இங்கே ஒரு டைட் பவுலிங் இப்போ தேவைப்படுது. ஏன்னா பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பேட்டிங் போயிட்டுருக்கு. இப்போது அடுத்து ஒரு வைட் எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது. என்னோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பால் அடுத்தும் நிசாம் மறுபடியும் ஒரு 6 லாங் ஆன் சைட். ஒரு அருமையான 6 இங்கே பார்க்கலாம். நிசாம் வெல் ஷாட். டெல்ஃபின் பார்த்தீங்கன்னா 2 overs 36 runs கொடுத்துருக்காப்ப. 1 wicket. மகேஷ் அவரோட நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான பவுலிங் இங்கே. கண்டிப்பாக ஒரு அக்ரெசிவான பவுலிங் போட்டு இப்போ அந்த விக்கெட் எடுத்திருக்காப்புல. இப்போ 6s போனாலும் நாங்கள் கண்டிப்பாக விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மகேஷ் எடுத்திருக்காப்புல. டெல்ஃபின் அதே மாதிரி தான். டெல்ஃபின் லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா 6s கொடுத்தாலும் அந்த விக்கெட் எடுத்திருக்காப்புல. இப்போ விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரன்னு கொடுத்தாலும் விக்கெட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ் சூப்பர் கிங்ஸ் ஒரு நல்ல குட் அட்டாக்கிங் பவுலிங் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க தமிழ் சூப்பர் கிங்ஸ். சாட்டர்டே சார்ஜஸ் நல்ல ஒரு ஷாட்ஸ் போனாலும் அவங்களோட விக்கெட் இங்கே போயிட்டுருக்கு. மகேஷ் அவரோட நெக்ஸ்ட் பால் அருமையான ஷாட்டாங்க. கவரில் போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிள், ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே. எயிட் ஓவர் எண்ட் 90 runs 4 wicket loss. ஏனோ அவரோட நெக்ஸ்ட் ஓவரை இங்கே கண்டினியூ பண்ணுறாப்புல.
நியூ பேட்ஸ்மேன் ரஃபிக். ஒரு வெல் ஷாட், நல்ல ஒரு டிரைவ் ஷாட்டு, ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு நல்ல பவுலிங்க. ஏன்னோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர் குட் பவுலருங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவில் இருக்கும், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ இருக்கும். கண்டிப்பாக ஒரு குட் பவுலிங்னு சொல்லலாம். லோ ஸ்கோர் மேட்ச்சில் திருப்பி மேட்ச்சை திருப்பி கொண்டு வந்தாப்புல அவர், விக்கெட் எடுத்திருந்தாப்புல. அதே மாதிரி டாட் பால்ஸ் அதிகமாக போட்டு விக்கெட் எடுத்து அந்த மேட்சை திருப்பி இருந்தாப்புல. கேம் சேஞ்சரே அவர் தான் அன்னைக்கு. அப்புறம் கலை ப்ரோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பவுலிங், ஆனால் அது எக்ஸ்ட்ரா வைடில் ஒரு ரன் கிடைக்கிது இங்கே. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா விக்டர் ப்ரோ ஒரு அருமையான பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புல. நெக்ஸ்ட்டு ஏனோ அவரோட பவுலிங்கில் சூப்பராக பண்ணியிருந்தாப்புல, அதனால் அவங்க வின் பண்ணாங்க அந்த லோ ஸ்கோர் மேட்ச். சாட்டர்டே சார்ஜர்ஸ் ஆனஸ் ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். ஏனோ கண்டிப்பாங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பவுலிங் பார்த்தீங்கன்னா நின்று போட்டுருக்காப்புல, அருமையான பவுலிங் இங்கே. எனக்கு கூட அடுத்த பால் அனஸ்க்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பில் போயிட்டுருக்கு. ஒரு சிங்கிளா இல்லை ஒரு போல்டுன்னு நினைக்கிறேன். போல்டா இல்லை, பேட்டில் டச் ஆகி வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட் இல்லை. அனஸ் அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சிங்கிள் கிடைக்குமா? ஒரு குட் ஃபீல்டு அங்கே, ஒரு சிங்கிள் மட்டும். எனக்கு ஒரு அருமையான பவுலிங் இங்கே, வெல் பவுலிங். ஏனோ அவரோட நெக்ஸ்ட் பால் டு ரஃபிக், வெல் ஷாட் அங்கே லெக் சைடு போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டாக, ஒரு அருமையான ஃபீல்டு அங்கே, ஒரு குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு வெல் சிங்கிள். அதே சமயம் ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஒரு 3 ரன்ஸ் சேவ் பண்ணியிருக்காப்புல ஃபீல்டரு. என்ன கூட லாஸ்ட் பால் இது இந்த ஓவரில். ஒரு அனஷ் ஒரு நல்ல ஷாட் இங்கே, ஒரு சிங்கிள் மட்டும். இதோட இந்த ஓவர் என். கலை ப்ரோ அவரோட நெக்ஸ்ட் ஓவரை இங்கே கண்டினியூ பண்ணுறாப்புல. 10th ஓவர் கலை ப்ரோ 95 ரன்ஸ் 4 விக்கெட் லாஸ், ஒரு வைட் அண்ட் எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் மறுபடியும் ஒரு ரன்னிங் போயிருக்காங்க. ஒரு 2 ரன்ஸ். கலை ப்ரோ ஒரு 2 ஓவர்ஸ் போட்டு இது வரைக்கும் 16 ரன்ஸ் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் இங்கே. நெக்ஸ்ட் பால் கலை ப்ரோ டூ கேட்சா, ஒரு அருமையான கேட்ச் இங்கே. ஏன்னோ பார்த்தீங்கன்னா வெல் கேட்ச் கலை ப்ரோ, ஒரு அருமையான பவுலிங். மறுபடியும் ஒரு கம்பேக், அடுத்த விக்கெட்டும் இங்கே எடுக்கிறாப்புல கலை ப்ரோ, ஒரு வெல் பவுலிங். கலை ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா லெக் சைடு அது போயிருக்கு. ஸ்டாப்பாக ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ நல்லா ஒரு அருமையான ஷாட் அங்கே ரஃபிக் ப்ரோ, அது 4 ஆகுமா? ஒரு குட் ஸ்டாப் அங்கே, ஒரு வெல் ஸ்டாப் டெல்ஃபின், ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது இங்கே. யாஹியா நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே இருக்காப்புல க்ரீஸில். ஒரு நல்ல ஒரு டைமிங் பால்னே சொல்லலாம். இங்கே ஷார்ட் பாலாக வந்திருக்கு, ஒரு டைமிங் பால். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு வெல் 6 லாஸ்ட் பால் இங்கே. ரன் கொடுத்தாலும் விக்கெட்டும் எடுத்திருக்காப்புல டெல்ஃபின். ஒரு நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட் எங்கே லெக்ஸ் ஆஃப் சைடு கவர் சைடு போயிருக்கு, ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள், ஒரு குட் ஸ்டாப். டெல்ஃபின் நெக்ஸ்ட் பால் டூ, ஒரு கேட்சா இல்லை, ஒரு கேட்ச் ட்ராப். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு வெல் பவுலிங்னே சொல்லலாம் இங்கே. அடுத்து ஒரு நோ பால் க்ரீஸ்னோ, 2 ரன்ஸ் கிடைக்கிது. எக்ஸ்ட்ராவில் 1 ரன், ஒரு நோ பால் ப்ளஸ் 1 ரன். ஒரு நல்ல ஒரு ஷாட் எங்கள் சைடில் போயிட்டுருக்கு மணி. அது பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். டெல்ஃபினோ நெக்ஸ்ட் பால் யாஹியா, டெட் பாலா ஒயிட். அந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரன்ஸை. இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே போயிட்டுருக்கு, ஒரு லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் மட்டும். மணி அங்கே ஒரு குட் ஃபீல்டர், குட் ஸ்டாப். இன்னும் 6 ஓவர் இருக்குது. நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான டாட் பால் இங்கே.
டெல்ஃபின் ஒரு குட் காம்பேக்ட்னே சொல்லலாம். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் பார்க்கும்போது இந்த ஓவர் நல்ல ஒரு குட் காம்பேக்ட் பவுலிங் டெல்ஃபின். ரஃபிக் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காப்புல பேட்டிங்கில். அதே சமயம் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட் காம்பேக்ட்னே சொல்லலாம். தமிழ் சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு மறுபடியும் ஒரு குட் ஷாட்டு. கேட்சா இல்லை ஒரு 6 லாங் ஆன் சைடில் ஒரு 2 வாட்டி அடித்து அங்கே சிங்கிள் போனாலும் அடுத்த பால் லாங் ஆன் சைடில் ஒரு நல்ல ஒரு பெரிய 6 அங்கே கிடச்சிருக்கு. ரஃபிக் ஒரு குட் காம்பேக்ட்னே சொல்லலாம் ஒரு 2-3 ஓவர்ஸ்க்கு அப்புறம். 11 overs in 115, 5 wicket loss. Still 5 overs more to go. Strike Rafiq. So David came to attack the leg side. ஒரு நல்ல பவுண்டரி இங்கே அது பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போட்டிருக்காப்லங்க லெக் சைடு. அதனால் ஈஸியாக ரஃபிக் அதை திருப்பி விட்டுருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடைக்குது இங்கே ரஃபிக். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் நல்ல ஒரு டைமிங் பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் 6னே சொல்லலாம். ஒரு டைமிங் பால் கண்டிப்பாக வந்து பால் நின்று கணிச்சு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பால் 2 யாஹியா குட் ஸ்டாப் ஏனோக். அங்கே ஒரு டாட் பால் ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே ஏனோக். நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட் அங்கே யாஹியா. இது 6ஆக மாறுமா கேட்சா? 6 வெளில போயிருக்கு. ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். இதை வெல் கனெக்ட் யாஹியா. 12 overs and 133, 5 wicket loss. Saturday Chargers இன்னிங்ஸோட 13th ஓவர் இது. ரஃபிக் ஸ்ட்ரைக்கில். ஸ்டீஃபன் ப்ரோ கேம்ஸ் டு அட்டாக். ஒரு அருமையான பவுலிங். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு லோ ஃபுல் டாஸாக வந்துச்சு. ஒரு 6. இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான ஷாட்டுங்க. ஆனால் அது கேட்ச் ஆகுமா? சென்டரில் போயிருக்குங்க ஃபீல்டருக்கு இடையில போயிட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் யாஹியா. பால்ஸ் 9, 16 runs. நெக்ஸ்ட் பால் ஸ்டீஃபன் ப்ரோ கேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக ஒரு வெல் கேட்ச்னே சொல்லாங்க. அருமையான கேட்ச் அங்கே விக்கி. அங்கே குட் ஃபீல்டிங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான கேட்ச் பிடிச்சாப்புல 6 இல்லை. அதே பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங் கேட்ச் மறுபடியும் ஒரு நல்ல அருமையான கேட்ச் இங்கே விக்கி ப்ரோ. ஸ்டீஃபன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. ஸ்டாப் பண்ண பார்த்தாப்பெல்லாம் முடியல. அது 4ஆ? அங்கே ஒரு 4 பார்த்தீங்கன்னா ஒரு வேல் பவுலிங் இங்கே ஸ்டீஃபன் அண்ணா. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப் இங்கே டெல்ஃபின். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது ஸ்டீஃபன் அண்ணாவோட. நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ரஃபிக்கு. அதுவும் ஒரு ஃபுல் டாஸுங்க, லோ ஃபுல் டாஸ். அதை நல்லா ஒரு கனெக்ட் பண்ணியிருந்தாப்புல லெக் சைடு. மறுபடியும் ஒரு பிக் 6னே சொல்லலாம். ஒரு பெரிய 6 இங்கே கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பால் ஒரு 6. இதோட இந்த ஓவர் முடியுது. 13 overs in 147, 6 wicket loss. ஏன்னா 2 overs போட்டு இது வரைக்கும் 14 runs, 1 wicket எடுத்திருக்காப்புல. எனக்கு கூட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது பாசல். அது கேட்ச் ஆகுமா? இல்லை. 6ஆ 4ஆ? 6. ஒரு அருமையான 6 இங்கே பார்த்தீங்கன்னா பாசல். எனக்கு கூட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்லிப்பில் போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா? இல்லை, ஒரு சிங்கிள் போயிருக்கு. இது ஒரு சின்ன ஒரு ரன் அவுட் மிஸ்ஸிங். சிங்கிள் போயிருக்கு. எனக்கு கூட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ரஃபிக்கு. அது ஒயிட் பாலாக போயிருக்கு. பின்னாடி ஒரு 4 போகுதுங்க. ஒயிடில் ஒரு 4 பார்த்தீங்கன்னா ஒரு 5 runs கிடைக்கிது இங்கே. எக்ஸ்ட்ராவில் ஒரு 5 runs, 4+1. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஓவருங்க. ஒரு 2 overs பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவாக ஓவராக கொடுத்துருக்காப்புல. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு 4+1 run போயிருக்கு, ப்ளஸ் 6ம் போயிருக்கு. அடுத்த ஒரு 6 போயிட்டுருக்கு. 6 மறுபடியும் ஒரு 6. அதனால் கண்டிப்பாக இது எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க. ஏன்னா
இது வரைக்கும் எனக்கு போட்ட ஓவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நல்ல எக்ஸ்பென்சிவான ஓவரே சொல்லலாம். 14 overs and 169, 6 wicket loss. ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சரசரன்னு ஏறிட்டுருங்க. ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சார்ஜர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கலைபரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே கேட்ச் ஆகுமா, கீப்பர் கேட்ச், ஒரு வெல் கேட்ச்னு சொல்லலாம். ஒரு குட் பவுலிங் இங்கே கலைப்ரோ. மறுபடியும் அவரோட ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இங்கே எடுத்திருக்காப்புல. இங்கே பாசல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறாப்புல. ஒரு குட் கீப்பர்னே சொல்லலாம். சபரி பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கேட்சிங்க இங்கே. கலைபரோட நெக்ஸ்ட்டு பால் ஒரு அருமையான இங்கே பவுலிங் இங்கே, ஒரு வெல் கீப்பிங் இங்கே. அது பார்த்தீங்கன்னா அவுட்டுங்க, ரன் அவுட்டுங்க. ஒரு அருமையான ரன் அவுட் இங்கே பார்த்தீங்கன்னா. கீப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாப்புல. அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டு, ஒரு குட் ஸ்டாப் பண்ணி அந்த பாலை வந்து பவுலருக்கு த்ரோ பண்ணியிருக்காப்புல. கலைப்ரோ நல்லா ஒரு அங்கே ஸ்டம்பில் அடிச்சிருக்காப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட், ஒரு குட் ரன் அவுட்டுங்க. வெல் கீப்பிங்க இங்கே சபரி. அர்ஷத் கான் பார்த்தீங்கன்னா இங்கே டக் அவுட் ஆகிறாப்லங்க, ரன் அவுட். இப்போ கலைபரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ரஃபீக்கு ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். லாங் ஆனில் போயிருக்கு, அது அங்கே ஸ்டாப் பண்ணி மேலே அடித்து மறுபடியும் ஒரு சிங்கிள் போகுதுங்க. விக்கி ப்ரோ ஒரு நாளில் ஒரு ஃபீல்டிங் அங்கே விக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க கலைப்ரோ இது வரைக்கும். 3 overs பார்த்தீங்கன்னா 27 runs கொடுத்து 3 விக்கெட். ஒரு அருமையான குரூஷியல் விக்கெட்ஸும் எடுத்திருக்காப்புல இதில், இந்த 3 விக்கெட்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடியுது. கலைப்ரோ வெல் பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது இங்கே ரஃபீக் ஸ்ட்ரைக்கில். கண்டிப்பாக இன்னும் 5 runs தேவைப்படுது. அதனால் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த ஓவர் நின்று அடிச்சாகணும் அப்படின்னு பார்ப்பாப்ல. ஏன்னா லாஸ்ட் ஓவர் இது, இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவரு. ரஃபீக் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. டேவிட் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங். இது வரைக்கும் 3 பால் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங். அடுத்து ஒரு சிங்கிள் போயிருக்குங்க, சிங்கிள் போயிருக்கு. இன்னும் 2 பால் இருக்குது. கண்டிப்பாக 47. இன்னும் 3 runs தேவைப்படுது ரஃபீக்கு 50க்கு. ஹாஃப் செஞ்சுரிக்கு ரஃபீக் ஹாஃப் செஞ்சுரிக்கு இன்னும் 3 runs நீடட். இப்போ நெக்ஸ்ட் பால் டேவிட் ஒரு அருமையான பவுலிங் இங்கே. மறுபடியும் ஒரு சிங்கிள் கிடைக்குது ரஃபீக். இங்கே 3 runs தேவைப்படுது. இல்லை இதோட இந்த ஓவர் முடியுது. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே எண்ட் ஆகுது. 16 overs and 175 runs, 8 wicket loss. Rafiq 25 balls, 47 runs, and Elias 2 balls, 1 run.